கடையில் நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கள் கடையிலேருந்தே ஒரு மாவு பாக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் வந்து சட்னி சாம்பார்லாம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்தால் வீட்டுக்கு வரும்போதே மணி 9:30 மேலே ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக். அதனால் நாங்கள் இன்றைக்கி ஒரு சோம்பேறி தோசை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த தோசை சாப்பிட்றதுக்கு குழம்பு எதுவுமே வேண்டாங்க. அதான் நம்ம வடிவேல் தோசை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த தோசை ரெசிபி பண்ணணும் அப்படின்னாலே என் பொடியும் கேட்க ஆரம்பிச்சிரும். குழம்பு வைக்க மடிச்சு தானே இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிரும். அதுதான் உண்மையும் கூட. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வடிவேல் தோசை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துலாம். ஒரு பல்லாரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா கேரட் தோலெல்லாம் எடுத்துகிட்டு சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு கேரட் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கேப்சிகம், இது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க. இதையும் அப்படி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இட்லி பொடி, இதை நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு தக்காளி இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி காரம் அதிகமாக வேணால் கூட எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் மாவு வந்து இட்லி பதத்துக்கு எடுத்துடாதீங்க. தோசை பதத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு தோசை மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். பல்லாரி, அப்புறமா கேரட், அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருந்தாலும் அந்த உப்பையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மாவுலையும் சேர்த்துருப்போம், அதனால் கவனமாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா அந்த பெப்பர் பொடி மட்டும் இப்போ தட்டிக்கோங்க. இட்லி பொடி இது கூட தட்ட வேணாம். அதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்து மல்லி இலை, அதையும் நம்ம இதில் தட்டிடலாம். தட்டிட்டு நம்ம இதை நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கை வச்சு நல்லா எல்லாம் கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு 4 தோசையை கணக்கு பண்ணி தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். 4 தோசைக்கு இந்த அளவு போதுமானதாக இருக்கும். கூடவே போட்டால் கூட ஒன்றும் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த அளவுகள் கூட குறைச்சி பல்லாரி எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதையும் ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படி இருந்தால் போதும். நம்மளுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சிடலாம். தோசைக்கல் சூடான உடனே நம்ம வந்து தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மாவு ஊற்றிடுறோம். மாவை ஊற்றிட்டு வடிவேல் சொல்கிற மாதிரியே பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் அழகாக ரவுண்டாக பரத்தி விட்டுருங்க. அழகாக ரவுண்டாக மாவும் கரெக்டான பதத்தில் இருக்குது. அதனால அழகாக வந்துருச்சு. இப்போ நாம் இங்கே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பூ போல் மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க. இது குழந்தைங்க காய்கறி சாப்பிடாதவங்களாம் இப்படி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. அப்பப்போ இப்படி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கும் புது ரெசிபி மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை மிச்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலாப்பில் நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் இட்லி பொடி அதை மேலாப்பில் பரபரன்னு தூவி விட்டுருங்க. அதுவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறமா மேலே தக்காளி, கேப்சிகம், இது வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்படி வச்சு அதை எடுத்து கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி டெக்கரேஷன் பண்ணும் மாதிரி இருக்கும்ல, அப்போ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஊற்றி விட்டுருங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு இட்லி மூடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு தட்டு வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு சிம்லேயே விட்டுக்கோங்க, அடியில் கரிஞ்சு போயிடாமல். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து மரிச்சு போட்டுடலாம். மரிச்சு போட்டாச்சு. வெயிட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பராக கலர்ஃபுல்லாக ரொம்ப வாசத்தோடு நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நைட்டெல்லாம் வேலைக்கு போகிறவங்களாம் நைட் வந்து வீட்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தாச்சு. இது தோசை